என்னன்னு தெரில, தூக்கமே வரமாட்டேன்னுது. நாளைக்கு எலெக்ஷன், நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு நாள். எப்படியும் நம்ம என்டிகே தோக்க தான் போகுது, ஜெயிக்கலாம் போறதில்ல. நம்ம தோக்குறமே அப்படின்னு யாருமே கவலையெல்லாம் படாதீங்க. ஏன்னா நம்ம தோக்குறதுக்கு நம்ம ஃபீல் பண்ணவே தேவையில்ல. நம்ம தோக்குறதுக்கு ஃபீல் பண்ண வேண்டியது மக்கள். ஒரு 17 வருஷமா ஒருத்தன் போராடி இவ்வளோ நல்லது சொல்லியும், இவ்வளோ தூரம் மாற்றத்துக்கான எல்லா கொள்கையை வச்சிருந்தோம், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம், மழை வெயில்னு பார்க்காம. உண்மையாக நாம் தமிழர்ல இருக்க அந்த வேட்பாளர்லாம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கஷ்டப்படுறவங்க, சின்ன பசங்க, உழைக்கிறவங்க, இவ்வளோ தூரம் உழைச்சவங்கள வந்து யாருமே மக்கள் மதிக்கலைன்றது வெறும் சினிமா முகத்தை பார்த்து, வெறும் அந்த பரம்பரை அரசியல் முகத்தை பார்த்து போகிறாங்க அப்படின்றது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. மனுஷன் ஆல்மோஸ்ட் வயசாயிருச்சு. முதல்ல மாதிரி இப்போ அவன் கத்திலாம் பேச முடியல. அவருக்கு அப்புறம் யார் இந்த மாதிரி நமக்கு இன்னொரு தலைவன் கிடப்பான் அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். அதாவது வாழ்க்கையவே அர்ப்பணித்து கடைசி 17 வருஷமாக போராடிட்டு இருக்க ஒரு மனுஷன். நல்லா யோசிச்சு பாரு. நீ ரொம்ப நாளாக கஷ்டப்படுற, ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த நீ சாதிக்கலான்னு நினைக்கும் போது ஒருத்தன் டக்குன்னு ரெக்கமெண்டேஷனில் வந்து அதை வாங்கிட்டு போயிடுவான். அப்போ ஒரு மாதிரி வலிக்கும். அந்த வலி எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. கத்தலாமான்னு தோணும், கொன்றலாமான்னு தோணும். அந்த மாதிரி ஒரு வலி இருக்கும்ல. ஒருத்தன் 17 வருஷமாக போராடுறான். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தர் வந்து உள்ள நுழைஞ்சு அவங்களோட வாய்ப்புகளை தட்டி பறிக்கிறாங்க. விஜயகாந்த் ஆகட்டும் 2015, 2021 கமலஹாசன் ஆகட்டும், இப்போ 2026 உங்கள் தளபதி ஆகட்டும். ஆனால் என்டிகேக்கு ஓட்டு போகிற நம்மலாம் ஃபீலே பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்மளாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம். அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோம். அந்த மனுஷனை இன்னைக்கு நீங்கள் விட்டுறலாம். ஆனால் அந்த மனுஷன் போனதுக்கப்புறம் அந்த அத்தனை பாவமும் அந்த ஆளை தோக்கடிச்ச எல்லாருக்கும் வந்து சேரும். ஏன்னு கேளுங்களேன், 17 வருஷமா தொண்டை தண்ணி வரல கத்திருக்காண்டா ஒரு மனுஷன் உங்களுக்காக. இந்த ரீல்ஸை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா டிவிக்கே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, சப்போர்ட் பண்ணுறவங்களும் நிறையா ஃபாலோவர் வந்துடுது, நிறையா வியூஸ் போயிடுது. நமக்கெல்லாம் அப்படி இல்லை. போராளிகள்ல எப்பயுமே கொஞ்சம் என்னன்னு தெரில, ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. நான் இவ்வளோலாம் ஃபீல்லாம் நிறைய விஷயத்துக்கு நான் பண்ணுறது கிடையாது. இந்த மனுஷன் நினச்சா கொஞ்சம் ஓட்டு போடுறான் போடல, நீ பயப்படாத. உறுதியா நம்ம வெல்லுவான், உறுதியா வெல்லுவான். டேய் இங்க வர்றா, இருக்க உங்க அண்ணங்க பிடிச்சுக்க. உயிரே போனாலும் என்னுடைய உடல் உன்னோடதான் வருமே ஒழிய உன்னை விட்டு போக மாட்டேன்.